அந்த நடிகர் கம் தலைவர் அப்படியாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற, விசில் ஊதி கொண்டிருக்கின்ற அவர் 2 நாள் முன்னாடி பேசினார்ல, ஒரு வார்த்தை கூட அலுங்காம, குலுங்காம, நசுங்காம, எத பத்தியுமே கமெண்ட் அடிக்காம, எத பத்தியுமே விமர்சனம் செய்யாம, பிஜேபிய பேசாம, அப்புறம் சிபிஐ பேசாம, அப்புறம் இந்த திரைப்பட குழு அவர்களுடைய அந்த சென்சார் பிரச்சனையை பத்தியும் பேசாம, ஜனநாயக அந்த திரைப்படத்தை பத்தி பேசாம, அப்படி ரொம்ப நாசூக்கா நழுவி போன மாதிரி பேசிட்டு இருந்தாரு அந்த கூட்டத்துல. ஆனால் அவர் நம்ம பார்த்தோம்ல, நீங்களும் பார்த்திருப்பீங்க. அத கண்டக்டர்ஸ் எல்லாம் விசில் வச்சிருப்பாங்கல்ல, அந்த விசில தூக்கி காமிச்சு இதுதாங்க நம்மளோட வெற்றி விசில், பிகிலு முக்கியம் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. தப்பு முக்கியம் பிகிலு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இந்த சினிமா வசனத்தை வச்சே நாட்டை நடத்திடலாமா, ஒரு முதல்வரா இருந்துடலாமா, முதல்வரா பதவி வகிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவுல அவர் இருக்காரு. கனவு காணுங்கள்னு அப்துல் கலாம் ஐயா சொன்னார்ல, இவர் திரும்ப திரும்ப கனவு தான் கண்டுட்டு இருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு. நிஜமாவே சுத்தி வர என்ன நடக்குது, என்னென்ன பிரச்சனைகள் பத்தி எரியுது, இவருக்கே எத்தனை பிரச்சனை வந்திருக்கு, எதை பத்தியும் பேசாம குளிர் காஞ்சிட்டு உட்கார்ந்து இருக்கார் பனையூர்ல உட்கார்ந்து. அதை தவிர தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள், அந்த ரசிகர் பட்டாளத்துக்கு திரும்ப திரும்ப ஏமாற்றத்தை தான் கொடுத்துட்டு இருக்காரு. இவரோட அவசரத்துக்கு பொங்கலுக்கு படம் ரிலீஸ் அப்படின்னு முதல் நாள் கொண்டு போய் சென்சாருக்கு கொடுத்தா அவங்களுக்கு தெரியாதா எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறது. சென்சார்ங்கிறது ஒரு ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ 25 வருஷமா சினிமால உச்ச நட்சத்திரமா இருக்க, மிக அதிகமாக சம்பளம் வாங்குறேன்னு சொல்லக்கூடிய ஒருவர் புரிஞ்சுக்கவே இல்லை இது வரைக்கும் கூட. தன்னோட அவசரத்துக்கு கால்ல வெண்ணெய ஊத்தின மாதிரி போய் நின்னு சென்சார் போர்டு ஆபீஸ்ல கதவை தட்டி வாங்கிட்டு வந்துடலாம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு போயிருக்காங்க. அப்படின்னா இதுவே அவருடைய முதிர்ச்சியின்மை, புரிதலின்மை அப்படிங்கறத தெரிய வருது. கனவு கண்டுட்டே இருக்கார், தூங்கிட்டே இருக்காரே தவிர முழிச்சுக்க மாட்டேங்கிறார். தனக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுக்கறாங்க, அதை பத்தி கூட ஒரு வார்த்தையை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு உணர்ச்சியற்றவராக, முதுகெலும்பற்றவராக, வீரமற்றவராக, உணர்வெழுச்சி இல்லாதவராக ஒருவர் இருக்க முடியுமா? அதுவும் அரசியல்ல. கனவு கண்டுட்டு இருந்தாரு. என்ன கனவு? மதுரை வடக்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், இந்த ஊர் விஜய், அந்த ஊர் விஜய், 234 தொகுதியிலும் விஜய் அப்படின்னாரு. அவர் என்ன தெரியுமா நினைச்சிட்டாரு? 234 தொகுதியில இருக்கக்கூடிய சினிமா தியேட்டரை தான் தன்னுடைய தொகுதி பிரச்சார மேடையா நினைச்சிட்டு அங்க இந்த திரைப்படத்தை வெளியிட்டா எல்லாரும் கும்பலா வந்து பாப்பாங்க, அதன் மூலமா தான் ஒரு பரப்புரை செய்துடலாம் அப்படிங்கிற ஒரு கனவுல இருந்திருக்கார், ஒரு திட்டத்துல இருந்திருக்கார். அந்த திட்டத்தை தவிடுபொடி ஆக்கி இருக்கிறது இந்த ஜனநாயகன் படம் மூலமாக. அதற்கு அந்த சென்சார், அந்த திரைப்பட தணிக்கை சர்டிபிகேட் சான்றிதழ் கொடுக்காததன் மூலமாக அந்த பிரச்சனை இன்னமும் அதிகமா இழுத்துட்டே போறதன் மூலமாக இவருடைய கனவில் மண்ணை அள்ளி போட்டிருக்கிறது பிஜேபி. இப்பவாவது வாயை திறந்து அவர் பேசுவாரா? களத்தில் பிஜேபி இல்லவே இல்லை, களத்தில் அதிமுக இல்லவே இல்லை, அதனால் அவர்களை பற்றி நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி டிஎம்கே தான் எங்களுடைய எதிரி, டிஎம்கே தான் எங்களுடைய எதிரின்னு மாறி மாறி ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணார்ல. இப்போ திமுக எதையுமே சொல்லவில்லை. நம்மளுடைய முதல்வர், எங்களுடைய தலைவர் இந்த திரைப்பட தணிக்கை குழுவின் அந்த அராஜக போக்கை கூட கண்டித்து ஒரு ட்வீட் செய்திருந்தார். அப்படியாக ஒரு ஜனநாயகவாதியாக நம்முடைய முதல்வர் இருக்கும்போது அந்த அளவு கூட துணிச்சல் இந்த நடிகருக்கு இல்லை. ஒரு நடிகராகவும் அவருக்கு அது ஒரு மிகப்பெரிய இழப்பு. அதில் முதலீடு செய்திருக்கக்கூடிய அந்த பெரும் கோடீஸ்வரர்கள் அவர்களுக்கும் இழப்பு. அதை தவிர ஓடிடி பிளாட்ஃபார்ம் அதுவும் இப்போ இவர் மேல கேஸ் போட போறாங்க. எங்களுக்கு குறிப்பிட்ட நாளில் நீங்கள் அந்த படத்தை கொடுக்கலைன்னா எங்களோட பினான்சியல் லாஸை நீங்க தான் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதை தவிர திரைப்படத்தை தேர்தலுக்கான பிரச்சாரமாக, திரைப்பட அரங்குகளை, தியேட்டரை தேர்தலுக்கான பிரச்சார மேடையாக பயன்படுத்திடலாம் அப்படின்னு இவர் ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தாரு. ஸ்கூல் ஆரம்பத்துல தானே இருக்காரு, எல்கேஜி யூகேஜி தானே படிக்கிறாரு அரசியல்ல. அதனால தப்பு தப்பா கணக்கு போட்டார். 1+1 2ங்கிறதுக்கு பதிலா 1+1 0ன்னு ஆகி போச்சு. இப்போ முட்டை அவர் வாங்கி இருக்கிறது பெரிய முட்டை, முழு 0. இந்த 0த்தில் இருந்து அவர் எப்ப மீண்டு வர போறாருன்னு தெரியல. பொங்கலுக்கு படம் ரிலீஸ் அப்படின்னா நீங்க 1 மாசத்துக்கு முன்னாடியோ 2 மாசத்துக்கு முன்னாடியோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிச்சு சென்சாருக்கு அனுப்பி ஒரு நிதானமான போக்கில் கொண்டு வந்திருக்கணுமா இல்லையா? நாளைக்கு பொங்கல் ஒல வைக்கணும், பொங்கல் வாழ்த்து சொல்லணும், குலவை இடணும். இன்னைக்கு போய் சென்சார் போர்டு வாசல்ல நின்னுட்டு எனக்கு படத்தை கொடு நீங்க பிரஷர் போடுறது சரியா?
பிஜேபி அழுத்தம் கொடுக்கறதுங்கிறது ஒரு விஷயம். ஆனால் இவர்களும் அந்த சென்சார் போர்டு மேல ஒரு பிரஷர் கொடுக்கறதுங்கிறது எந்த விதத்துல சரியாகும்? அதை தவிர இவர் யாருக்கெல்லாம் துரோகம் செஞ்சிருக்காருங்கிறத பாருங்க. இப்படியான ஒரு தவறான சூழ்ச்சி செய்ததால் அந்த படத்தில் பணியாற்றி இருக்கக்கூடிய அந்த டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும் துரோகம். அவர்கள் எல்லாம் கனவோட இருந்திருப்பாங்கல்ல, இந்த படத்தின் மூலமாக தனக்கு ஒரு விடியல் கிடைக்கும், தனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கனவோட இருந்திருப்பாங்க. அத்தனை பேரோட உழைப்பு அது எல்லாவற்றையும் மண்ணள்ளி போட்டு இருக்கிறார். அதுதான் நீங்க அந்த அழுத்தத்தை ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? அந்த அழுத்தத்தை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? பிஜேபி கொடுக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவரும் அப்படியான ஒரு அழுத்தத்தில் இருந்திருக்கிறார், கொடுக்கிறாருல்ல. அதை தவிர உச்ச நட்சத்திரம் மிக அதிக சம்பளம் வாங்குறவரு 500 கோடி ரூபாயில செய்யப்பட்ட படம் அப்படிங்கிறாங்க. இந்த 500 கோடி ரூபாயில 450 கோடி இவருக்கு தான் சம்பளமா போயிருக்கும். ஒரு கேரளால வேணா திரைப்படம் மிக அதிக செலவில் உருவாகிறதுன்னா தெலுங்குலையும் கூட மிக அதிக பொருட்செலவுனா அந்த படத்தை பிரம்மாண்டமாக உருவாக்கி காட்டுவார்கள். ஆனா தமிழ் திரையுலகில மட்டும்தான் பிரம்மாண்டமான படம் என்றால் அந்த ஹீரோக்கு மிக அதிகமான சம்பளம் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்கு. அதனால இவர் தான் மிக அதிகமாக சம்பளத்தை வாங்கியிருப்பாரு. மற்ற டெக்னீஷியன்ஸ் யாருக்குமே ஏதோ வந்தியா 3 வேளை ஷிப்ட்ல சோறு சாப்பிட்டியா போனியா இந்த மாதிரி கதை தான். அதுவும் எக்ஸ்ட்ரா நடிகர்களுக்கெல்லாம் இவர் யாரும் ஒரு கருணையோட சம்பளம் கொடுத்திருப்பாரான்னு தெரியல. அதை தவிர இன்னொரு கேள்வி இருக்கு. இவ்வளவு தூரம் நாட்டை சீர்திருத்தணும்னு வராருல, அன்னைக்கு கூட பேச்சுல என்ன சொன்னாரு? ஊழல் இதற்கு அப்பாற்பட்டவன் இந்த விஜய் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார்ல. அந்த திரைத்துறையிலே எவ்வளவு பிரச்சனை இருக்கு. திரைத்துறையிலே எல்லோருக்கும் சமமான சம்பளம் கிடையாது. அதை தவிர அந்த நடிகர் சங்கத்துக்கு ஒரு கட்டடம் எழுப்புவதற்கு கூட இன்னமும் அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு தலைமை பொறுப்பெடுத்து நான் கட்டித்தரேன்பா அப்படின்னு ஒரு சாதாரண சின்ன விஷயம் அவர்களை பொறுத்த அளவுக்கு அதையாவது செய்து அங்கே ஒரு தலைவராக உருவாகி இருக்கலாமா இல்லையா? அவர்களுடைய பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சிருக்கலாமா இல்லையா? அது எதையுமே பண்ணாம நாட்டை சீர்திருத்த போற, நாட்டை ஊழல் இல்லாம பண்ண போற அப்படின்னா நீங்கள் ஊழல் பெருச்சாளிதான் என்பது எல்லோருக்கும் தெரியும், தெரிஞ்ச விஷயம்தான். அதனால இப்போது இருக்கக்கூடிய இந்த அழுத்தங்கள் எல்லாமே இயல்பானது. அதையே நீங்க பூத கண்ணாடி வச்சு பார்க்கணும். அதை தவிர செங்கோட்டையன் இப்படி சொல்றார், எங்களோட கூட்டணி பேச யாராவது வர்றாங்கன்னா உடனே டெல்லியில இருந்து கிளம்பி வந்துடுறாங்க, டெல்லியில இருந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு செங்கோட்டையன் சொல்கிறார் என்றால் ஆரம்பத்திலிருந்து விஜய் என்ன சொன்னாரு? நாங்கள் தனித்துதான் போட்டியிடுவோம், யாரோடும் கூட்டணி கிடையாது, முதல்வர் பதவியில உட்கார்றதா என்னோட ஒரே லட்சியம், எனக்காக மட்டும்தான் நான் இந்த தேர்தலுக்கு வரேன், நான் முதல்வராக வேண்டும் என்பதற்காகத்தான் தேர்தல் களத்தில் இருக்கிறேன் அப்படின்னு தானே சொன்னாரு. அதுவே எவ்வளவு பெரிய அநீதி. திமுக 1949 ஆரம்பிச்சு 20 ஆண்டுகள் கிட்டத்தட்ட நாங்கள் தொடர்ந்து மக்கள் பணியோடு தான் இருந்தோம், மக்கள் போராட்டத்தில் இருந்தோம், மக்களுக்கான நீதியை, நியாயத்தை, உரிமைகளை பெற்றுக் கொடுக்கின்ற இயக்கமாகத்தான் திமுக இருந்தது. அதற்கு முன்னால் நீதி கட்சி ஆரம்பிக்கட்டும், இல்ல சுயமரியாதை இயக்கமாகட்டும், திராவிடர் கழகமாகட்டும், திராவிடர் இயக்கமாகட்டும், எல்லாமே மக்கள் பிரச்சனைகளுக்காக களத்தில் இறங்கி போராடிய பின்புதான் நாங்கள் தேர்தல் அரசியலுக்கு வந்தோம். அப்ப கூட எடுத்த உடனே முதல்வர் கனவோடையா வந்திருப்பாங்க எல்லாரும்? இல்லையே. ஆனால் இவருக்கு ஒரே கனவு, கண்ணுல சேனம் கட்டின மாதிரி முதல்வர் நாற்காலி, முதல்வர் நாற்காலி, முதல்வர் நாற்காலி என்பது மட்டும்தான் இவருடைய கனவாக இருக்கிறது. எனவே திரைத்துறையை, திரைப்பட அரங்குகளை தன்னுடைய மேடையாக பயன்படுத்த நினைத்த அந்த சூழ்ச்சியை இல்லாமல் ஆக்கி இருக்கிறார்கள். அதை தவிர இன்னொன்னு, இவர் எப்பவுமே சனிக்கிழமை மட்டும்தானே வெளியில வருவார். சனிக்கிழமை மட்டும்தான் வெளியில வந்து பேசுவார், மீட்டிங் போடுவார், இல்லைன்னா ஒரு வீடியோ வெளியிடுவாரு. இதோ வந்தாச்சு, விடிஞ்சு எழுந்தா தேர்தல்ங்கிற அந்த நெருக்கமான காலத்துக்கு வந்தாச்சு. இப்பதான் அவர் தன்னுடைய கட்சியின் சின்னத்தை அறிமுகப்படுத்துறாரு. இப்பதான் நீங்க எல்லாரும் ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ்னு அவர்களுடைய ரசிகர்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. இன்னும் அவர் போக வேண்டிய பாதை நிறைய இருக்கு தேர்தலுக்கு. ஒரு 2 மாசம்னே வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட எத்தனை வாரம்? 8 வாரம். 8 வாரத்துக்குள்ள 234 தொகுதிக்கு அவர் போயிட முடியுமா? அல்லது வீட்டுல பனையூர்ல இருந்துகிட்டே அவர் வீடியோ வெளியிட்டு பரப்புரை செய்ய போறாரா? இப்படி வீடியோ வெளியிட்டு பரப்புரை செய்வது என்பதெல்லாம் எப்படிப்பட்ட அநீதி! அப்ப நீங்க ஊர் உலகத்துல என்ன பிரச்சனை இருக்கு, மக்களுடைய நாடி துடிப்பு என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் கேட்கவே மாட்டேன். என்னோட ஒரே குறிக்கோள், நான் பனையூர்ல இருப்பேன், நீங்க எல்லாரும் வந்து திரைப்பட அரங்குல வந்து என்னை பார்த்து கொண்டாடி எனக்காக பாலாபிஷேகம் செஞ்சு என்னை முதல்வராக்க வேண்டும் என்பது உலகத்தில் எந்த தலைவரும் செய்யாத ஒரு அநீதி, அநியாயம், மக்களுக்கு செய்கின்ற துரோகம். இதற்கான பதிலை அவர் கொடுத்தாக வேண்டும்.
அதை தவிர இது வந்து இந்த கட்சிகள் எல்லாம் களத்திலேயே இல்லைன்னு சொல்ல மறுத்தாருல்ல. அன்னைக்கு அதிமுகவை பத்தி விமர்சனம் பண்றாரு. அதற்கு அப்புறம் அதிமுகவை சேர்ந்தவர்களும் விஜயை பத்தி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. மிக கடுமையான வார்த்தைகள்ல. அவங்களும் இலவு காத்த கிளி மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. விஜய் தங்களோட வந்துருவாரு வந்துருவாரு அப்படின்னு. அது வரலன்னு தீர்மானமா முடிவானப்புறம் தான் அந்த அதிமுகல இருக்கக்கூடியவர்களே விஜயை பற்றி மிக மோசமாக விமர்சனம் செய்கிறார்கள்னா, இலவு காத்த கிளியாக விஜயும் இருக்கிறார், இலவு காத்த கிளியாக அதிமுகவும் இருக்கிறது அப்படிங்கறதுதான் உண்மை. இதுல பிஜேபியின் பி டீம் தான் விஜய் அப்படின்னு ஒரு கதை போயிட்டு இருக்கு, ஒரு டிராமா. இந்த மாதிரி அவருக்கு கஷ்டங்கள் கொடுக்கறதுங்கிறதே அவரை பத்தி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக பிஜேபி செய்கின்ற நாடகம் அப்படிங்கறதை மக்கள் உணர்ந்துதான் இருக்காங்க.